காலை வேளையில் இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. இந்த நாளில் கூட நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதியை ஆசிர்வதிங்க. சங்கீதம் 10வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைபெறுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக இன்றைக்கு கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை நீர் தந்து எங்களை திடப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி சங்கீதம் 10வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். இதில் மொத்தம் 18 வசனங்கள் உள்ளது. இந்த வசனத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், யெகோவா ரீபே த விக்கட், ஹெல்ப் த புவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏழைக்கு சகாயர், துன்மார்க்கர்க்கோ பிரத்யட்சமாய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். இதை நான் 2 பகுதிகளாய் இந்த வசனங்களை நான் பிரிக்கிறேன். முதல் 1லிருந்து 2 வரைக்கும் கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். 3லிருந்து 18 வரைக்கும் டீட்ஸ் ஆஃப் த விக்கட், அதாவது துன்மார்க்கரின் கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது ராஜா எழுதியிருக்க கூடும் இந்த 10வது அதிகாரம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். காரணம், அவர் ஆபத்து காலத்தில் அவர் தன்னுடைய ஜீவனுக்காக பயந்து சவுல் துரத்தி வரும்போது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் ஓடி ஒளியும் நேரத்தில் இந்த சங்கீதம் எழுதியிருக்க கூடும் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை, தன் உணர்வு பூர்வமான சங்கீதத்தை அவர் எழுதி அவர் தேவனுடைய சகாயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதம் துவங்கும் போதே ஒரு கேள்வியோடு துவங்குகிறது. கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிறது சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று இங்கு தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து தாவீது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, நீங்கள் ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? எனக்கு ஆபத்து நேரிடுகிறதே, நீர் என்னுடைய பக்கமாய் இராமல் நீர் ஏன் எனக்கு மறைந்திருக்கிறீர் என்று. மனிதர்களாகிய நாமும் அநேக நேரத்தில் இந்த கேள்வியை ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்டேருந்து பதில் வரலன்னா உடனே நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு தூரமாக போயிட்டீங்களா? நீங்கள் என் பக்கத்தில் இல்லையா? நான் படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களை தானே நான் தேடி இருக்கிறேன். இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, ஆனால் துன்மார்க்கனோ செழிப்பாக இருக்கிறான். அக்கிரமம் பண்ணுறவன், பாவம் பண்ணுகிறவன்லாம் அவன் செழித்திருக்கிறான். ஆனால் நான் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நீங்கள் அதை பார்க்கலையா? எனக்கு பதில் கொடுக்க மாட்டீங்களான்னு நாமும் அநேக நேரத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்பது உண்டு. ஆண்டவர்கிட்ட நம்ம அழுது நம்மளுடைய புலம்பலை தெரிவிப்பது உண்டு. அப்படியாக தான் இந்த சங்கீதம் துவங்குகிறது. இந்த இடத்துல தாவீது தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஓடி ஒளிகிற சமயத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். ஆண்டவரே, நீங்கள் ஏன் தூரத்திலேயே நின்று விட்டீர்? ஆபத்து காலத்தில் நீர் எனக்கு சமீபமாக இராமல் எங்கு மறைந்திருக்கிறீங்கப்பா? நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீரா என்று தாவீது புலம்புவதை நாம் பார்க்க முடியும். நம்மளுடைய ஆவிக்குரிய தமிழ் பாடல் கூட ஒன்று உண்டு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவோ, ஆபத்து காலத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் மறைந்து விட்டீரா என்று அந்த வரிகள் வரும். அப்படியாக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அடுத்தது 2வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்பட்டார்கள். இந்த இடத்துல தாவீது சொல்வதை பார்க்கிறோம். துன்மார்க்கன் என்ன பண்ணுகிறானா, தன்னுடைய பெருமையினால சிறுமைப்பட்ட ஜனங்களை கொடூரமாய் நடத்துகிறானான். அது மாத்திரமல்ல, அவன் நினைத்த திட்டங்களில் அவனே குழி தோண்டி அவனே அறியாமல் அதை விழுவதையும் காண முடிகிறது. இந்த நேரத்தில் நாமும் கூட அநேக நேரத்தில் நம்ம யோசிப்போம்,
நம்ம அதிகமாய் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. ஆனால் துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுறாங்க? பெருமையாக இருக்கிறாங்க, செல்வ மிக்கவர்களாக இருக்கிறாங்க, அவங்க பெருமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு முடிவோ சடுதியாய் வரும், அவன் எதிர்பாராத நேரங்களில் அவன் தன்னுடைய குழியில் விழுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் சிறுமையுமான, நான் தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன், எனக்கு மனிதர்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா கூட நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய சமூகத்தில் நம்ம இரு கரங்களை உயர்த்தி நம்ம நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் அவர் இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனுக்கோ அவர் எதிராக அவருடைய முகத்தை துன்மார்க்கனுக்கு மறைத்து தான் வெட்டின குழியில் தானே விழும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த துன்மார்க்கனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தால் 3வது வசனம் 4வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் என்ன நினைப்பானா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும், நான் அதை பெற்றுக்கொள்வேன், எப்படியாச்சும் அதை நான் அடைந்தே தீருவேன் என்று அவன் அதற்கு இச்சித்து போராடி கொண்டிருக்கிறானா. அந்த சமயத்தில் அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன நினைப்பான்? என்னால் எல்லாம் முடியும், என்னால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, நான் ஆசைப்பட்ட பதவியாக இருக்கட்டும், நான் ஆசைப்பட்ட அந்த ஸ்தானமாக இருக்கட்டும், என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தன்னைத்தானே கர்வமாய் நினைத்து கொண்டு கர்த்தரையே மறந்து விடுவானாம். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனாய் அவன் இருப்பானாம். சங்கீதம் 14:1வது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ துன்மார்க்கன் என்ன செய்வானா? தன்னுடைய இருதயத்தில் யோசிப்பான், என்னால் தான் எல்லாமே செய்ய முடியுதே, நான் ஆசைப்பட்ட பதவியை அடைய முடியுது, நான் ஆசைப்பட்ட பணத்தை சம்பாதிக்க முடியுது, கெட்ட வழியில் போனாலும் நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் கடவுள் என்று ஆண்டவரையே அசட்டை பண்ணுவானா. தன்னுடைய இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்வானா. ஆனால் வேதாகமம் அவனுக்கு கொடுக்கிற பெயர் என்னவென்றால் அவன் மதிக்கெட்ட மனிதன் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய இருதயத்தில் தேவனை அசட்டை பண்ணுகிற மனிதனுடைய பெயர் மதீனமான மனுஷன் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் அவனுடைய கிரியையிலேயே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு நன்மை செய்யாதவனாய் அவன் துன்மார்க்கனாய் அவன் மாறி போகிறான். இன்றைக்கு இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஒருவேளை நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? எல்லா நேரமும் இல்லை என்றாலும் சில நேரத்தில் ஒரு விஷயம் உலகமாக ஆண்டவரான் வரும்போது ஆண்டவரை விட்டு மறந்து நம்ம இந்த உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகிறோமா? இன்றைக்கு இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் தேவனை எந்த சூழ்நிலையிலும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவராய், அவர் சகல பாடுகளையும் சகித்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே கல்வாரியில அவர் சிறுமை கோலமானார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் அப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 53:3வது வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பாவமாகி நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் ஆக்கினையை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தெய்வமாக
குருவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்து நாம் அவரை அசட்டை பண்ணினோம் என்றால் அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு நேராக வந்துவிடும். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிறுமை கோலமானாரே என்று அந்த நினைவோடு அவரை என்றென்றைக்கும் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. 4 மற்றும் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேனான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே, அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்பு அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயர்ந்திருக்கிறது. தன் எதிராளிகளை எல்லாம் மேலும் சீறுகிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், துன்மார்க்கன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய பெருமையில் போவானா, தன்னுடைய கர்வத்தில் போய் தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணுவானா, அவனுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் அவர்களெல்லாம் நான் மேற்கொள்ளுவேன், அவர்களிடம் நான் மோதி பார்ப்பேன் என்று தன்னுடைய பெருமையில் போவதை நாம் பார்க்க முடியும். எஸ்தர் 6வது அதிகாரத்தில் கூட நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். ஆமான் என்கின்ற ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த இடத்துல மொர்தெகாய் என்கின்ற சிறுமையான ஒரு மனுஷன் இருக்கிறான். மொர்தெகாய் என்றாலே அவனுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால் லோ ஸ்டேட், அதாவது ஒரு சிறுமையான ஒரு ப்ரொஃபைலை உடைய மனிதன் தான் அவன். சிறுமையான மனிதன், ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கர்த்தர் அவனுக்காக எல்லா காரியங்களையும் மாற்றி முடிப்பதை நாம் காண முடியும். அந்த இடத்துல அப்படிதான் துன்மார்க்கனை போல பெருமை நிறைந்த மனிதன் இந்த ஆமான் என்ன பண்றானாம், எல்லா கனமும் ராஜாக்கு அடுத்தது எனக்கு தான் செலுத்த வேண்டும், எல்லோரும் எனக்கு முன்பாக நமஸ்கரிக்க வேண்டும், தங்களை தாழ்த்த வேண்டும் என்று அவன் அந்த பெருமையின் கோலத்தில் போய் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் மொர்தெகாய் அவனுக்கு வணக்கமிடாததால் என்ன பண்றானா, மொர்தெகாயை ஒரு எதிரியாய் பார்க்கிறான். ஆனாலும் கூட கர்த்தர் மொர்தெகாய்க்காய் யாவையும் செய்து முடிக்கிறதை நாம் காண முடியும். எஸ்தர் 6வது அதிகாரம் 6-9வது வசனத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மொர்தெகாய் செய்த நன்மையை ராஜாவுடைய நாளாகமம் புஸ்தகத்தில் எழுதி வைத்து ஆண்டவர் மொர்தெகாயை நினைவு கூறும்படிக்கு ராஜாவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். அந்த நேரத்தில் ஆமான் வருவதை நம்ம பார்க்க முடியும். 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் 6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜாவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கர்வம், எப்படிப்பட்ட ஒரு பெருமை. அவனுடைய மனசுல தான் ராஜாவுக்கு அடுத்தது நான் இருப்பேன், என்னதான் ராஜா உயர்ந்த ஸ்தானத்தில் 2வது சிங்காசனத்தில் அவர் உட்கார வைப்பார் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் காரியங்களை மாறச் செய்கிற தேவன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஆமான் உடனே ராஜாவை நோக்கி என்ன சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். எவ்வளோ ஒரு பேராசை இல்லையா? ராஜா என்னதான் கனம் பண்ண போறாரு என்று தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு அவன் மனசுல என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் அவன் சொல்லிவிட்டான். ஆனால் கர்த்தர் சிறுமையானவனை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினவரை புறக்கணியாத தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனுஷரால, இந்த ஆமானால புறக்கணிக்கப்பட்ட மொர்தெகாய் அந்த ராஜாவுடைய மாளிகையின் கீழே யாருக்குமே தெரியாத இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தின நாட்கள் வந்துவிட்டது. இவன் சொன்ன அனைத்து காரியத்தையும் ஆமானை கொண்டே செய்து
செய்து முடிக்க கர்த்தர் அவனுக்காக வழக்காடினார். அப்போ இன்றைக்கு நாம் ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களாய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், நம்ம யாராலையுமே நம்மை ஒரு கன்சிடர் பண்ணாத மனிதர்களாய் நாம் இருந்தாலும் கர்த்தரை நாம் உண்மையாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 6-7 வாசிக்கலாம். நான் அசைக்கப்படுவது இல்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவது இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவன் 7. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. அப்போ துன்மார்க்கன் என்ன பண்றானா, தன்னுடைய பெருமையில போறான், தான் நினைத்தபடி காரியங்களை நடப்பிக்க பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாய் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் சாபத்தினாலும் கபட வசனிப்பினாலும் நிறைந்திருக்கிறதா. ஆண்டவருக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை புறன் கூறுகிற மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். அப்போ இந்த மனுஷனுடைய பார்வையில் மாட்டுகிற மனிதர்கள் எப்படி ஆகிறார்கள் என்றால், அந்த மனுஷருடைய வார்த்தையினால தீட்டுப்படுகிறபடி, அவனுடைய சொற்களினால விஷமேறுகிறபடி மாறி போகிறார். மனுஷன் என்ன பண்றானா, தன்னுடைய வாயினால அநேக சாபமான வார்த்தையினால மற்றவர்களை சபித்து கொண்டே இருக்கிறானாம், மற்றவர்களை புறம் கூறிக்கொண்டே இருக்கிறானாம். அப்போ அதை கேட்கும் போது எதிர்க்க இருக்கிற மனுஷனுக்கு என்ன தோணும், ஐயோ ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நம்ம பாவம் செய்திருப்போம் பொழுது, நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ தவறு செய்கிறோம் என்று தங்களுடைய ஆத்துமாவே குற்றப்படுகிறபடிக்கு இந்த மனிதன் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாயில் சொற்பிறவா முன்னே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதனால நம்மளுடைய ஸ்தானத்தில் நம்ம உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கும் போது, பரிசுத்தமாய் வாழும் போது, கர்த்தர் எல்லாம் நமக்கு எதிராய் வருகிற நிபச்சொற்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம யோசேப்பை கூட அவனுடைய வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எத்தனையோ துன்பங்கள் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனையோ சாபமான வார்த்தைகள் சொல்லி அடிமைதனமாய் விற்று போட்டான். ஆனாலும் யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்ததுனால கர்த்தர் யோசேப்பின் தலையை உயர்த்தி, எந்த சகோதரர்களால் கைவிடப்பட்டு அவன் அசட்டை பண்ணப்பட்டானோ அதே சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பின் தலையை உயர்த்தி கர்த்தர் அவனை அழகு பார்த்ததை நாம் பார்க்க முடியும். அதனால நம்ம ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாய் நம்மளுடைய ஸ்தானத்தில் நம்ம பரிசுத்தமாய் நிற்கும் போது கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தது 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கிராமங்களின் ஒளிபீடங்களிலே பதிவிலிருந்து மறைவிடங்களில் குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவில் இருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிலிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையிலே விழும்படிக்கு அவன் பதுங்கி கிடக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் என்ன பண்றானா, காலைதோறும் ஒரு பிளான் பண்றானா, என்னன்னா நல்லவங்களை எப்படி கவுக்கிறது, நல்லவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி அபகரிக்கிறது, மற்றவங்களுடைய பொருளை எப்படி இச்சித்து பெற்றுக்கொள்வது என்று இவன் திட்டம் தீட்டுகிறானாம். கிராமங்களில் ஒளிபிடங்களில் ஒளிந்து கொண்டு மற்றவனை கொல்ல இவன் வகை தேடுகிறானான். சிங்கம் எப்படி கெபியிலிருந்து அது பதவியில் இருக்குமோ அது போல மறைந்து கொண்டு ஏழையை பிடிக்க தன்னுடைய வலைகளை விரித்து ஏழைக்கு எதிராக அவன் செயல்படுகிறானான். ஆனால் கர்த்தர் யாத்ராகமம் புஸ்தகத்தில் கூட நம்ம பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வந்ததினால நீ உன்னுடைய சகோதரர்களை நீ ஒடுக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக நீ உன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைக்கு இறங்க வேண்டும், அதே போல
விதவையை நீ ஆதரித்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏழையுடைய பொருளை ஏதாவது நீ இனமாய் வாங்கியிருந்தால் அந்த மாலை முடிவதற்கு முன்பாகவே நீ அதை அவனிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அநேக கட்டளைகளை கொடுத்திருப்பார். ஆனால் துன்மார்கனுக்கோ அப்படிப்பட்ட ஒரு நினைவு இல்லாமல் தேவன் இருப்பதையே மறந்துட்டு தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் இவன் செய்து கொண்டே இருக்கிறானாம். திக்கற்ற பிள்ளைகளுடைய பலன்களை ஒடித்து இவன் அந்த ஏழைகளை ஆள்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட கர்த்தர் ஏழைகளுக்காக அவர் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் கூட ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் டேவை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஜனக்கூட்டத்தை இரண்டு வகையாக அவர் பிரிப்பார். வெள்ளாட்டுகளாகவும் செம்மறி ஆடுகளாகவும் ஆண்டவர் பிரிப்பதை நம்ம அந்த பேரபிளை பார்க்க முடியும். அப்போது அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தார் ஆண்டவர் சொல்வார், இது மாதிரி நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்காக ஆகாரம் கொண்டு வந்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாதவனாய் நான் இருந்தேன், நீங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்தீங்க. அந்த ஜனங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க, நான் எப்போ உங்களுக்கு அந்த உணவை கொண்டு வந்தேன், நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நான் எப்போ உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்தேன்? அதற்கு கர்த்தர் சொல்லுவார், ஏழைக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று. அதே போல் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தை கர்த்தர் பார்த்து கேட்பார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று அவர்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வார்கள், ஆண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நாங்கள் அதை அறியேனே. நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, அது எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லும் போது அன்றைக்கு அந்த ஏழை உன்னை நோக்கி கூப்பிட்டு உதவிக்காக கெஞ்சினானே, நீ மறுதளித்தாயே, அதை நீ எனக்கே செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் ஏழைக்கு கருசனை உள்ளவராய், ஏழைகளை விசாரிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் நம்ம கலங்கவே வேண்டாம். ஒருவேளை மனிதர்கள் நம்மை பார்த்து நீ எதற்குமே லாக்கியில்லை, நீ மிகவும் சிறுமையானவன், நீ மிகவும் தகுதியற்றவள் என்று சொன்னால் கூட நம்ம அதற்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் தாமே நமக்காக அவர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து, சிறுமையானவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களின் மத்தியிலும் ஜனத்தின் அதிபதிகள் மத்தியிலும் அவர் உட்கார செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 12 நம்ம 15 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்கனுக்கும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய அகாமியம் காணாமற் போகும் மற்றும் அதை தேடி விசாரியும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கன் அவன் ஏழைக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறீரே, கர்த்தர் அதை ஏற்கனவே அவனுடைய விரோதங்களையும் குரோதத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறீரே, நீர் அவனுக்காக பதிலளியும் என்று கெஞ்சுவதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு இரட்சகனை எழுப்பினார் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் பார்வோன் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஆலோட்டிகளையும் எத்தனையோ விதமான எஜமான்களை எழுப்பி சிறுமைப்படுத்த பார்த்த அந்த வேளையிலும் கூட கர்த்தர் இவர்களுக்காக வழக்காடினார். 10 வாதைகளை கொண்டு வந்து அத்தனை வாதைகளும் அந்த எகிப்துக்கு முன்பாக அவருடைய ஓங்கிய கரத்தினால தேவன் எழுந்தருளி செய்து அந்த சிறுமையான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு
கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த செங்கடல்ல கூட அவர் செய்த கிரியை நாம் பார்க்கும்போது, ஒரு நாள் இரவு மட்டும் அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து அந்த ஜனங்கள் வெட்டாந்தரத்தில் நடந்தது போல அந்த ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வந்ததை நாம் காண முடியும். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடினார். அந்த பார்வோன் அந்த செங்கடல்ல கஷ்டத்தோடு தங்களுடைய ரதங்களை அவர்கள் நடத்தின போதும் கர்த்தர் அந்த செங்கடலை அவர்கள் மீது மோதும்படிக்கு, அவர்களை அமிழ்த்து போடும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளினார். அதனால் அவர்கள் காணாமல் போக மட்டும் கர்த்தர் அவர்கள் மத்தியில யுத்தம் செய்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பாகவும் எப்படிப்பட்ட செங்கடல்கள் எழும்பினாலும், எப்படிப்பட்ட துஷ்ட மனிதர்கள் எழும்பினாலும், ஆமான் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. சிறுமையான ஜனங்களை ரட்சிக்க அவர் நமக்காக நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 16 18 வரைக்கும் நம்ம வாசித்து முடிப்போம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அவிழ்த்து போவார்கள், அழிந்து போவார்கள். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டருளுவீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மன்னான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவர் சதா காலமும் அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் அவருடைய பூச்சக்கரம் நிலை பெற்றிருக்கிறது. என்றென்றைக்கும் அவருடைய ராஜ சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு பயந்தோம் என்றாலே கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். துன்மார்க்கன் செய்வது போல கர்த்தரை மறந்து வாழக்கூடாது, அவரை அசட்டை செய்யக்கூடாது. அவர் மகிமையின் ராஜாவாய் சதா காலமும் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல அவர் சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சிறுமையான தன்னுடைய தகப்பனால கூட மறந்து போன ஒரு மனுஷனாய் அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்தானாம். சாமுவேல் வந்து ராஜாவாய் உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை நான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவன் கூறின போது தன்னுடைய மகனாகிய மொத்தம் 7 பேரை முன்பாக ஒவ்வொருவரையும் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் 8வது மகனாகிய தாவீதையோ அவன் மறந்து விட்டான். ஆனாலும் கர்த்தர் மறவாதவராய் இருந்து அவனுடைய சிறுமையின் கோலத்தை எண்ணி அந்த இளம் பிரயாரத்திலேயே கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. மனிதன் பார்க்கிற விதம் வேறு, கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த மனுஷர்களுடைய தோற்றத்தை பார்த்து இவன் ராஜாவாய் இருக்கக்கூடும் என்று அவன் நிர்ணயம் பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனுடைய தோற்றத்தை பார்த்து நீ நிர்ணயம் செய்கிறாய். நான் அவனை புறக்கணித்தேன். நீ பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை. நீ அவனுடைய தோற்றத்தை பார்க்கிறாய், நான் அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன் என்று. இன்றைக்கு கர்த்தருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட இருதயத்தில் மனநிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் அவர் நமக்காக அவர் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, நான் சிறுமையானவனாய் நான் இருந்தேனே, என்னுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டு அருளினீரே, என்னுடைய இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. நான் அன்றைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது சிறுமையானவனாய் இருந்து உம்மை வனாந்திரத்தில் துதிக்கும் போது என்னுடைய ஜெபத்தை கேட்டீரே. எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலும், என்னுடைய ஆடுகளுக்கு எதிராக சிங்கம் கர்ஜித்து வந்த போதிலும் அந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றினீரே. என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக எத்தனையோ சவுல் எழும்பின போதும் என்னை காப்பாற்றி என்னுடைய சிறுமை கோலத்திலிருந்து என்னை உயர்த்தி என்னை ராஜாவாக அபிஷேகம் படுத்தி என்னை நிறுத்தினீரே. இன்றைக்கு நான் படுகிற இந்த உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவித்து என்னை காப்பாற்றும் என்று
இந்த இடத்துல தாவீது சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 113:7-8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்று. கர்த்தர் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அசட்டை பண்ணாமல் அவனை தூக்கி விடுகிற தெய்வமாய் இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நாம் அப்படியே எழுந்து நின்று இந்த வேளையில நம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வழக்காடுங்கப்பா. நான் சிறுமையும் எளிமையுமான மனுஷனாய் நான் இருக்கிறேன். மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன். மனுஷர்கள் எங்களை நினையாதபடிக்கு நான் அவர்களுடைய நினைவில் இருந்து நான் மறந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை அறிந்த தெய்வமாயிருக்கிறீர். நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாயிருக்கிறீர். நீர் எங்களுடைய சிறுமையான எங்களுடைய சூழ்நிலையை புறம்பே எங்களை அசட்டை பண்ணாதவராய் எங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறீர் என்று இந்த வேளையில நம்ம தேவனிடத்துல நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாய் இருக்கிறீரே என்று நம் தேவனிடத்துல இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே,
எங்கள் பலன், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் ரட்சகர். சிறுமையும் எளிமையுமான எங்களுக்கு நீரே அடைக்கலமாய் இருக்கிறீர்ப்பா. இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் சங்கீதம் 10வது அதிகாரம் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட அப்பா நீர் எங்க மத்தியில அசைவாட போவதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். சங்கீதம் 10வது அதிகாரம் வசனங்கள் 13, 14. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்கள் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. கர்த்தர் தாமே அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் எழுந்தருள்வார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாமும் கூட சிறுமைப்பட்டவர்களாய், மனுஷர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால், இந்த வேளையில நமக்கு சகாயம் செய்யும்படிக்கு நாம் தேவனுடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடலாமா? எப்படி இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினானோ, எப்படி கர்த்தரை நோக்கி அவன் பார்த்து அவன் முகம் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய உதவியை கேட்டு பெற்று கொண்டானோ, இந்த நாள்ல நம் தேவனை நோக்கி அபாயமிடலாமா? நம்முடைய சூழ்நிலை நமக்கு மாத்திரமே தெரியும், மனுஷருக்கு தெரியாம இருக்கலாம். மனுஷன் நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்ம சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையினால அவருடைய சகாயத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோமாம். ஓ ஷாபாரி பாலா கபரி ஆந்தரபா கரபா, ஓ ஷியாந்தரபோ ஷதனமா கரபரி ஆந்தரபா, ஓ ரிபாலா ஷாபா பாபா பாபா ராஷேரி ஆந்தரபா கரபா, ஓ ரிபாலா ஷிபிரபல பரி பலபா கரபா, ஓ ஷாந்தரபோ ரியாந்தரபா கபரி பலபோ ஷிபிரபலபா கரபா, ஓ ரிதரபோ ரிதலபா கரபலபா ஷிபிரபலபா கரபா, ஓ ஷிகரபரி கபரி பலபா கரபா, ஓ ஷிகரி பரி தனமா கரபலபோ ஷிபிரபலபா கரபா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு மீது மனம் இறங்கும். தாவீதின் குமாரனே எங்கள் மீது மனம் இறங்கும். தாவீதின் குமாரனே எங்கள் மீது மனம் இறங்கும். சிறுமையான எங்களுக்கு சகாயம் செய்யும் கர்த்தாவே, எங்களுக்காக எழுந்தருளுவீராக, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக, எங்களுக்காக வழக்காடுவீராக, எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு எங்களுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே, சியோனுக்கு ஆறுதல் செய்யும். ஓரிபாலா ஷபரிபாலா பாகபாலா போரியாந்தரபா கரபா, ஓ ஷிகரிபாலா தீனமா கரபா பாபா ஷெரியாந்தரபா கரபா. கர்த்தர் எழுந்தருளுகிறார், கர்த்தர் எழுந்தருளுகிறார். நமக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு, உலர்ந்து போன நம்முடைய எலும்புகளை திடப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்காக எழும்புகிறார். ஓ ஷரரியாந்தரபா கரபா, ஓ ஷியாந்தரபலபரியாந்தரபா ஷெரியாந்தரபா கரபா. என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உந்தலம் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உந்தலம் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குவே. கேட்போமா நம்ம இருதயத்தை கைகளை வைத்து, உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குவே.
ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மையே நம்பி வந்தேன். இன்னொரு விசை, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நம்பி வந்தேன். ஆம் தகப்பனே, இந்த வேளையில நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம், நீர் மாத்திரமே எங்களுக்கு சகாயர் என்று நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தங்களுடைய செட்டைகளை விரித்து அவர்கள் உயர பறப்பார்கள் என்று எழுதி இருக்கிறதேப்பா. அப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்களுடைய முகங்கள் செத்து போவதில்லை என்று எழுதி இருக்கிறதே. இதோ ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய சன்னதியில் நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற எங்க சத்துருக்களின் மத்தியில நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்க தலையினால் அபிஷேகம் பண்ணுங்க. இவன் எப்பொழுது விழுவான், இவன் எப்பொழுது எழுந்திராமல் போவான் என்று எதிர்பார்க்கிற எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எங்க தலையை கர்த்தர் உயர்த்துவீராக. சிறுமையும் எளிமையுமான எங்களை குப்பையிலிருந்து எடுத்து எங்களை அப்பா பிரபுக்கள் மத்தியிலும் ஜனத்தின் அதிபதிகள் மத்தியில உட்கார வைக்கும் நாட்கள் வருவதாக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற நாட்கள் வருவதாக. சிறுமையான எங்களை கர்த்தர் நினைவாக எண்ணி கர்த்தர் எங்களை அந்த ஸ்தானத்துல உட்கார வைப்பீராக. நாங்கள் உண்மையே நம்புகிறோம். நாங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். நம்ம 3 விசை சொல்லலாமா கைகளை உயர்த்தி? நாங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். நாங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். நாங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். ஆம் தகப்பனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம், நாங்கள் நம்புவது எங்கள் கர்த்தரால் மாத்திரம் வரும். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் மூலமாய் கொடுத்ததற்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் எங்க இருதயத்துல தீர்மானிக்கிறோம், சிறுமையான எங்களை கர்த்தர் நீங்க நினைத்திருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை நீர் உயர்த்தி அழகு பார்ப்பீர். அதனால உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 7 ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.